மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 21ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 4வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சியடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் நிந்தேன் இனி நினையாதிருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Fear not, thou shall not be ashamed என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு உறுதியான ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். Don't be afraid என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக இருந்தால் நாங்கள் எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும்? எதற்காக நாங்கள் இந்த நாட்களை வெட்கப்பட வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி இந்த நாட்களிலே அவரோடு இருக்கிற பிள்ளைகள் பயம் என்ற வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே வெட்கத்தை கூட இந்த நாட்களிலே அங்கே காண்பதில்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்று தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு நடந்த மனுஷருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடி தேவன் அவர்களை அங்கே நடத்தி வந்ததை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யாக்கோபு இந்த நாட்களில் ஆண்டவரை நேசித்தது நிமித்தம், ஆண்டவரோடு நடந்தது நிமித்தம் வெட்கத்தை காணாதபடி இந்த நாட்களிலே அங்கே தேவனோடு நடந்து இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதே விதமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களிலே நெருக்கங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆனால் அங்கே தேவனுடைய நாமத்திலே வெட்கப்படாதபடி யோசேப்பினுடைய தலை அங்கே உயர்த்தப்பட்டதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே வெட்கம் என்ற வார்த்தைக்கே இந்த நாட்களிலே இடமில்லை. ஏனென்றால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறவரும் அவருடைய தலையை உயர்த்துகிறவருமா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கங்கள் எல்லாவற்றையும் மாற்ற அந்த நாட்களிலே தேவனாலே கூடும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையிலே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இரண்டாவதாக, நாணாதே, நீ லட்சிய அடைவதில்லை. மூன்றாவதாக, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை ஒரு சரியான நிலையில் இந்த நாட்களில் எப்படியாக சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பொருந்துகிற விதமாக இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களில் கிரியைகள் நடப்பிக்கிறதுக்காக சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கம், லட்சை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் தள்ளப்படுவதில்லை என்பதையும், நம்முடைய வாலிப வயதிலே இந்த நாட்களிலே நம்முடைய வெட்கத்தை மறந்து இந்த நாட்களிலே அவரை ஆராதிக்கும்படியாகவும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கேட்கிற எனக்கு அருமையான பிரியமான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெட்கத்தை கண்ட நாட்களை
அருமையான அன்புகளே, கர்த்தர் இந்த நாட்களே அங்கே மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்புகளை தேவன் திருப்ப வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை இந்த நாட்களில் தேவன் இந்த நாட்களில் எடுத்துவிட வல்லவராக இருக்கிறார். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.